ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் என்ன போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். 2 துணியை வச்சு மேல் துணி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மேல் துணி வந்து பெருசாக வெட்டணும். லைனிங் துணி தான் ப்ளவுஸோட அளவு வெட்டணுன்ட்டு. மேல் துணியை லைனிங் துணியோடு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டி எடுத்துக்கிறோம். கைக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது துணின்றதுனால எக்ஸ்ட்ரா மீந்து இருக்க துணி எடுத்து கையில் ஒட்டு வச்சு தைச்சிக்கிறோம். 2 கையிலையும் ஒட்டு வச்சு தைச்சிட்டு சமமாக கரெக்டாக கையை வச்சு வெட்டி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். 2 கையும் சமமாக வச்சு வெட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பேக் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் லைனிங் துணி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி கெட்ட பக்கம், அதாவது உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். அடுத்து ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துடணும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் எக்ஸ்ட்ரா லைனிங் துணி அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு சாரீ துணியை எக்ஸ்ட்ரா வெட்டி எடுத்துடணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டி இருக்கோம், அதே அவ்வளோ வச்சோன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. பிக்னஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டிக்கணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 3 டாட் பிடிக்கணும்ல, 3 டாட் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. 3 டாட் பிடிச்ச உடனே பட்டி துணி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அதேமாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை கட் பண்ணிக்கலாம். மேலே அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு நான் எப்படியும் ஒரு 5 லைனிங் ப்ளவுஸாவது தைச்சிருவேன். எல்லா ப்ளவுஸும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்னைக்கு காலையில் நான் 2 லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன். நேற்றே கட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஒருத்தர் இங்கே கொடியில் ஆடிட்டு இருக்காரு பாருங்கள், க்ரீன் கலரில். அவர் நேற்று நைட்டே தைச்சிட்டேன். இது 2 பேர் இன்றைக்கி தைச்சேன். மொத்தம் 3 பேர். ஒரு செட்டை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களோட துணி எடுத்துடலாம். அடுத்தவங்களோட செட்டை முடிச்சிட்டோன்னா, அதனால் நான் கையோடு முடிச்சிட்டேன். 3மே லைனிங் ப்ளவுஸு. 3 சாரீக்குமே ஃபால்ஸ் வைக்க சொன்னாங்க, வச்சுட்டேன். ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். கொக்கிக்கும் ஐக்கும் துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும், ஜாயின் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கொக்கி வச்சாச்சு, கொக்கி கட்டி வச்சாச்சு. ஐ கட்டி வச்சு ப்ளவுஸ்லேயே நம்ம வி வச்சுக்க போகிறோம், ஐ வைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வெறும் கொக்கி மட்டும்தான் வைக்க போகிறோம்.
கழுத்துக்கு வந்து டபுள் தையல் போட்டுற போகிறோம். ஏன்னா நம்ம நூறுரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறோம். அதனால் எல்லாமே பண்ண முடியாது. நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். நான் ஒண்டி தான் தைக்கிறேன். கட் பண்ணுறதும் நான் தான், தைக்கிறதும் நான் தான். அதனால் எனக்கு டைம் இருக்காது. அதனால் எல்லாத்தையுமே நான் மிஷின் தையல் போட்டுருவேன். கொக்கி மட்டும்தான் 5 கொக்கி வச்சுருவேன். லைனிங் துணினா எல்லாமே நான் மிஷின்லேயே பண்ணிவிடுவேன். கொக்கி வைக்கிறது மட்டும் நான் வச்சுருவேன். அப்படியே தைச்சி முடித்தோன்னே கையோடு வச்சுருவேன். சாதா ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் கழுத்து எம்மிங் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுவேன், இல்லைனா பைப்பிங் வச்சுருவேன். எம்மிங் பண்ண வேலை இல்லை. நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. எல்லாமே நம்மளால் பண்ண முடியாது ஒரே ஆளால். நம்ம கடையில் மளிகை கடையும் வச்சுருக்கோம். தனியாக நான் மட்டும் தான் இருக்கிறேன். பையன் வருவான், 1 மணி நேரம் உட்காருவான். ஹஸ்பண்ட் வருவார், 1 மணி நேரம் உட்காருவார். அவ்வளோதான், அவங்க அப்படியே ஜாப் கிளம்பிடுவாங்க. இதில் நான் மட்டும்தான் ஃபுல் டைம் உட்காரணும். அதனால் மளிகை அந்த அளவுக்கு ஓடாது. சந்தில் வச்சுருக்கிறதுனால டெய்லர் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பண்ணுறதுனால எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அதனால் தைக்கிறது தான் நிறைய வரும். மளிகை சாமான் 1, 2 வச்சுருப்பேன். பால், பிஸ்கெட்லாம் வச்சுருப்பேன். மளிகை சாமான் தேவையானது எல்லாமே வச்சுருப்பேன். இப்படி யாராவது வந்தாங்கன்னா நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு காசு மட்டும் வாங்கிக்குவேன். மெயின் துணி தைக்கிறது தான். அதுவே நம்மளுக்கு நிறைய வரும். சைடில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். இது ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. எனக்கு ப்ளவுஸுக்கு கஸ்டமர் ஒரு 300, 400 கஸ்டமர் கிட்ட இருக்காங்க. அதிகமாகவே இருப்பாங்க. ஏரியா விட்டு மாறி வந்ததுனால எனக்கு கஸ்டமர் அங்கேருந்து வர மாட்டாங்க. அப்படியும் ஃபோன் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அனுப்புவேன், வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஹஸ்பண்ட்கிட்டே கொடுத்து அனுப்புவேன், அவங்க காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு புதுசாக இந்த ஏரியாவில் 2 வருஷமாக தான் வந்திருக்கோம். இங்கேயே நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க. அதனால் பழைய கஸ்டமர்லாம் போய் வாங்கின்னு வரது இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, தைச்சி தரேன்னு சொல்கிறது. அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு சிலர் பிடிச்சிருச்சு, என்னோடய ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்குன்றதுனால அவங்க வந்து தைச்சி வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சு.